என்னுடைய ஒத்துரு விவேகானந்தது. என்னுடைய கேள்வி இஸ்லாம் மத பெண் திருமணத்தின் போது அந்த பெண்ணுக்கு வேறொரு பெண் தாலி கட்டுகிறார். இது இஸ்லாம் மத தொழிலுக்கு உட்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. இதை பற்றி தங்களின் கருத்து. திருமணங்களின் போது இந்து சமுதாயங்கள்ல என்ன செய்வார்னா, மணமகன் மணமகளுக்கு கழுத்துல 3 முடிச்சு போட்டு என்ன செய்வாரு, தாலி கட்டுவாரு. முஸ்லிம் சமுதாயத்துல சில திருமணங்களை அவர் பார்த்திருக்காரு, இல்ல கேள்விப்பட்டிருக்கிறார். அங்க என்ன நடக்கும்னு கேட்டா, முஸ்லிம் பெண்ணுடைய கழுத்துல இந்த மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டாரு. இந்த மாப்பிள்ளை இருப்பார்ல மணமகன், அவருடைய அக்காவோ அல்லது குடும்பத்தை சேர்ந்த நல்ல வாழ்ந்தவங்களோ அந்த மாதிரி நிறைய பிள்ளை பெற்றவங்களோ அவங்க போய் என்ன செய்வாங்க, இவர் சார்பா தாலி கட்டுவாங்க. இது ஏன் அப்படி செய்யறாங்கன்னு அவர் கேட்கிறார். இதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இது எங்க மதத்துல அனுமதி இருக்கான்னு நீங்க பார்க்கணும். முஸ்லீம்கள் சிலது செய்வாங்க. முஸ்லீமே வட்டி வாங்குவான், எங்க மதம் அதை தடுக்குது. முஸ்லீம் பீடி குடிப்பான், சிகரெட் குடிப்பான், எங்க மதம் அதை தடுக்குது. முஸ்லீம் போதை தண்ணி அடிப்பான் சில பேரு, ஆனா எங்க மதத்தில் அனுமதி இருக்கான்னு அனுமதி இல்லை, அவன் மதத்தை மீறான். அந்த அடிப்படையில் இந்த தாலி கட்டுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி மௌட்டிக மூட நம்பிக்கையெல்லாம் விட்டு ஒழிச்சிருங்க. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அது வாழ்க்கை ஒப்பந்தம். இஸ்லாத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, திருமணத்தை ஒரு கான்ட்ராக்ட் சொல்லப்படுகிறது. திருமணம் லைஃப் கான்ட்ராக்ட். ஒரு ஆணும் பெண்ணும் ஒப்பந்தம். நீ எனக்கு செய்யற கடமை நீ செய், உனக்கு செய்யற கடமை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான். ஒப்பந்தத்துக்கு என்ன வேணும்னா வாசகம் தான் வேணுமே தவிர சடங்குகள் தேவையில்லை. ஒரு மாலை ஒரு ஒப்பந்தம் ஆகாது, ஒரு மோதிரம் என்பது ஒரு ஒப்பந்தம் ஆகாது, கழுத்துல கட்டுற ஒரு நூல் ஒரு ஒப்பந்தம் ஆகாது. அப்படின்னு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, வார்த்தையால் சொல்லுங்க. என்ன சொல்லணும், நான் என்னுடைய மகளை அது தந்த பெண்ணுடைய சம்மதம் கேட்டு பொறுப்பாளர் தான் மனம் முடிச்சு வைக்கணும் எங்க மார்க்கம் சொல்லுது. ஏன் இவன் பெண்ணை தன்னால கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னா அம்போண்டு சிவப்பு பேர் வித்துட்டு போயிடுறாங்க. காவாசி பேர் குற்றாலத்திலே கொடைக்கானல் விட்டு ஓடி போயிடுறாங்க. பொறுப்பாளர் நின்று அந்த பெண்ணு யாரை விரும்புகிறாளோ அந்த பெண்ணுடைய விருப்பத்தை கேட்டு சமுதாயம் நின்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும். அப்பதான் பாதுகாப்பு. சமூகத்துக்கு பயந்துதான் ஆண்கள் பெண்களோட வாழ்றாங்க. சமூகத்துக்கு பயப்படுற நிலை இல்லைன்னு வைங்க, மேலை நாடுகள் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஜோடியை மாற்றி கொண்டே போயிடுவார்கள். நம்ம எதுக்கு பயப்படுறோம்? ஆரம்பத்தில் 3 மாசம் 6 மாசத்துக்கு பயங்கரமா ஃபிட்டா 2 பேர் இருப்பாங்க. அப்புறமேல இவனுக்கு யதார்த்தம் தெரிஞ்சவனு அவ்வளவுக்கு லைக் இருக்காது. அப்புறம் என்ன செய்வான், என்னடா இது தேவையில்லாம போட்டு கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டமேன்னு ஒரு நினைப்பு ஒரு நேரத்தில் வரும். விட்டுட்டு ஓட முடியாது. ஏன் பின்னி எடுத்துக்குவாங்க எல்லாரும் சேர்ந்து, ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அப்படிங்கிற ஒரு பயத்துக்கு தான் சமூகத்தில் நடமாட முடியாது, எல்லாரும் சேர்ந்து தட்டி கேட்பாங்க. அதுக்கு தான் அந்த பெண்ணுக்கு சேஃப்டி கிடைக்கிறதுங்க. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சமூகம் நின்று பெண்ணுடைய விருப்பத்தை அவளா போய் ஏமாந்து போயிடாம, பெண்களை ஈஸியா ஏமாத்தலாம். ஒரு ஐஸ் வச்சா போதும். இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் பொம்பளையில ஒரு ஐஸ் வச்சா அப்படியே குடுந்து போயிருவாங்க. உன்னை மாதிரி ஒரு அழகி கிடையாதுல, அவனோட போயிடுற ரெடியா இருக்கிறாங்க சில பெண்கள். அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த புகழுக்கு மயங்குற விஷயத்துல பெண்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது. புகழ்னா இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டியை புகழ்ந்தா போதும், அதுல விழுந்துடுறாங்க. அப்ப அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, பெண்ணுடைய சம்மதம் கேட்டு பெண்ணுடைய அண்ணனோ பெண்ணுடைய தகப்பனோ என் மகளுடைய சம்மதம் வாங்கி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன், ஒப்புக்கொள்றியா அப்படின்னு கேட்பாங்க. மணமகன் என்ன செய்வார், ஒப்புக்கொண்டேன்னு சொல்வார், முடிச்சு கல்யாணம். அவ்வளவுதான். இஸ்லாமிய கல்யாணம் என்பது 2 பேரும் கல்யாணம் பண்ணி தரேன், ஒப்புக்கிறியா, ஒப்புக்கொள்றேன், சம்மதம் வாங்கியாச்சா. அப்புறம் பேப்பர்ல எழுதுறது ஒரு அடிஷனல் பாதுகாப்புக்காக வேண்டி. பேப்பர்ல என்ன செய்வாங்க, மணமகள்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. முஸ்லீம் திருமணங்கள் தான் கண்டிப்பா எல்லா திருமணமும் பதிவு செய்யப்படுதுங்க. மற்ற திருமணங்கள்ல சிலது பதிவு செய்யப்படுது, சிலது பதிவு செய்யப்படுறது இல்ல. முஸ்லிம்கள் நடத்துற எந்த பள்ளிவாசல் திருமணமா இருந்தாலும் சரி, நாங்க பதிவு புத்தகம் வச்சிருப்போம் பள்ளிவாசல்கள்ல, ஜமாத்துகள்ல. அதுல ரெக்கார்டும் பண்ணிடுவோம். மணமகன் பேர் என்ன, அட்ரஸ் என்ன, அவனுக்கு பொறுப்பாளர் யாரு, அவன் என்னென்ன கொடுத்திருக்கிறான், இவங்க என்னென்ன கொடுத்தாங்க, சாட்சி யாரு, மணமகள் மனப்பூர்வமா ஒத்துக்கொண்டாளா, எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி மணமகனுக்கு ஒரு காப்பி, மணமகளுக்கு ஒரு காப்பி, ஜமாத்துல ஒரு காப்பி இருக்கும். இந்த மாதிரி இதுதான் திருமணம் என்பது. ஆனால் இந்த திருமணத்துக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு கழுத்துல ஒரு கயித்தை போட்டு அது எப்படி ஒரு கயிறாக அது பார்க்க கூடாது, கயிறோ செய்யணும் ஏதோ ஒண்ணு தாலிங்கிற பேர்ல போடும் பொழுது இந்த மதத்தை விமர்சிக்கணும்னு நினைக்க கூடாது. இஸ்லாமியான இதை வேணாங்கிறது நான் சொல்றேன். இஸ்லாமிய வேணாங்கன்னு சொல்றேன்னா, இந்த கைத்தையோ இந்த தாலியோ கழுத்துல போட்டுவிட்டு பெண்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க. எப்படி இதுலதான் எல்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு உண்டாங்க, அருந்து போச்சுன்னு வைங்களேன், இந்த தாலியோ ஏதோ அருந்து போச்சுன்னு வைங்க, அருந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. தாலி அருந்து போச்சுன்னு சொல்லுவாங்களா, தாலி பெருகிருச்சும்பாங்க. பெருகிருச்சு 7 தாலி வந்துருச்சா, தாலி என்ன செஞ்சிருச்சு, அருந்துட்டா கூட பெருகிருச்சும்பாங்க. அதை தனியா அருந்து போச்சுன்னா ஒரு அபசகுணமா எடுப்பாங்க.
புருஷன் செத்துட்டாலும் பிடிச்சி அறுப்பாங்க. தாலி என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகு இதை போடக்கூடாதுன்னு அறுப்பாங்க. அப்ப இது ஒரு கணவனுடைய ஒரு பொம்பளையில திட்டும் போது கூட தாலி அறுப்பான்னு திட்டுவாங்க. பெண்களுக்கு மத்தியில பேசும்போது என்ன செய்யறது, தாலி அறுப்பானா என்ன செய்யணும், புருஷன் சாவட்டும்னு அர்த்தம். இந்த மாதிரி புருஷன் சாவட்டும்னு சொல்லி திட்டுறதெல்லாம் ஒரு பழக்கத்துல பாக்குறோம். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் வேணாம். ஆம்பளைக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா கல்யாணம் பண்ணதுக்கு, பொம்பளைக்கு மட்டும் அடையாளம், ஆம்பளை கல்யாணம் ஆனவங்களுக்கு எந்த ஒரு அடையாளத்தையும் காணா, பொம்பளைக்கு மட்டும் ஏன்பா கழுத்துல ஒரு கைத்த மாட்டீங்க, வேணான்னு இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனா முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னா விளங்காம இந்த சமூகத்துல பழைய பார்த்துட்டு அவங்க எல்லாம் பொம்பளைக்கு ஒண்ணு போற, நம்மளும் ஒண்ணு போடணுமே, இவங்களா எடுத்துக்கிட்டது. அதனாலதான் தமிழ்நாட்டில் மட்டும் சில பகுதிகளில் இருக்கும், உலகம் பூரா இது இருக்காது. நீங்க கேட்கக்கூடிய தன்மை இஸ்லாம்னா உலகம் பூரா உள்ள ஒரு மார்க்கம். பள்ளிவாசல் இருக்கு, உலகம் பூரா பள்ளிவாசல் இருக்கும். 5 நேரம் தொழுவாங்க, உலகம் பூரா தொழுவாங்க. அல்லாஹ் அக்பர்னு பாங்க சொல்லுவாங்க, உலகம் பூரா செய்வாங்க. ஒரு விஷயம் பாண்டிச்சேரியில மட்டும் செஞ்சா என்ன அர்த்தம், அது இஸ்லாத்துல உள்ளது இல்ல, பாண்டிச்சேரி ஆளுக்கு கண்டுபிடிச்சிருக்கான்னு அர்த்தம் அது. அப்ப நம்ம 2-3 மாவட்டங்கள்ல என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பொம்பளை விட்டு தாலி கட்ட வைக்கிறாங்கன்னு சொன்னா இது இவங்களா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி எங்களுக்கு குர்ஆன்ல இல்ல, இப்படி நபிகள் நாயகம் சொல்லவும் இல்ல, இது அவங்க விட்டுறணும். இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் பேர்ல செய்யறாங்க. நாங்க நிறைய பிரச்சாரம் பண்ண பிறகு இது மாதிரி கட்டினாங்கல்ல, நீங்க தாலி மிக எங்களுக்கு கர்சமணிமாங்க, கடுகுமணிமாங்க. அந்த கர்சமணி கடுகுமணிங்கிறதுல நிறைய பெண்கள் அறுத்து போட்டாங்க. இப்ப இது இல்ல, இதுல என்ன இருக்குது வேணான்னு கழட்டி போட்டாங்க. ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இனிமேல் கட்டுறவங்க அது மாதிரி இல்லாம என்ன செய்யறாங்க, இப்ப திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய மாற்றம் வந்துருச்சு. இதுதான் காரணம். ஐயா, ஒரு பொதுவான என் பெயர் திருமா பாண்டிச்சேரி. மனித குலத்தை பாதிக்கும் 3 விஷயங்கள். ஒன்று இயற்கை பேரழிவு, உதாரணமாக சுனாமி, இந்த கும்பகோணம் தீவு வந்து. இரண்டாவது சாலை விபத்து. இந்த சாலை விபத்துகள் இந்த புனித பயணம் போறாங்க, கும்பகோணம் மரணம் ஏற்படுது. புனித போறவனுக்கு மரணம் ஏற்படுது. மூன்றாவது பயங்கரவாத நிகழ்வு, இது குண்டு வெடிப்பு மாதிரி உதாரணம். அதில் மனித மிகப்பெரிய அழிவுகளுக்கு போய் கொண்டிருக்கிறது. இதற்கு இறைவனுடைய பங்கு, மனித குலத்தை பாதுகாப்பதற்கு இறைவனுடைய பங்கு. இது ரொம்ப தேவையான ஆன்மீகவாதிகளை நோக்கி கடவுள் மறுப்பாளர்கள் இந்த கேள்வியை தான் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அதைத்தான் வேற தோரணையில் அவர் கேட்டிருக்கிறார். என்னன்னு கேட்டோம்னா, ஒரு சுனாமின்னு வருது. சுனாமிங்கிற ஒரு பேரழிவு வரும் பொழுது கோயிலுக்கு சர்ச்சைக்கு போனவர்களே இறந்து போறாங்க, பள்ளிவாசலுக்கு போறவங்களும் இறந்து போயிடுறாங்க, கோயிலுக்கு போறவங்களும் இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு போனாலும் இறந்து போறாங்க, ஹஜ்ஜிக்கு போனாலும் இறந்துட்டு போறாங்க, இத்தாலி ரோமுக்கு போப்பாடார் பார்க்க போனாலும் என்ன செய்யறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்ப இதுல எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நல்லவங்க யாரு நினைக்கிறீங்களோ அவங்களும் என்ன செய்யறாங்க, அதுல அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி குண்டு வெடிப்பு இந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, அப்ப அவங்க நல்ல மனுஷெல்லாம் இறந்து போறாங்க. அப்ப இறைவனுடைய ரோல் என்ன, அவர் ஏன் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு? உண்மையிலே இறைவன் முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய இறைவன் தான் இறைவன் வச்சுக்கிட்டா குறைஞ்சபோது முஸ்லீம்களையா காப்பாற்றணும். கிறிஸ்துவர்கள் சொல்ற இறைவன் தான் இறைவன் வச்சுக்கிட்டா கிறிஸ்துவர்கள் மட்டுமா பிரிச்சு என்ன செய்யணும், அவரு காப்பாற்றணும். இல்ல இந்துக்கள் சொல்ற இறைவன் தான் இறைவன் ஒத்துக்கிட்டா இந்துக்களை மட்டும் பிரிச்சுட்டு எங்களோட எல்லாம் என்ன செஞ்சிடணும், அப்படியாவது பண்ணணும். பார்த்தா எல்லாரும் சகட்டு மணிக்கு தான் போயிட்டு இருக்கணும். இந்துக்களும் போறான், முஸ்லீம் போறான், ஹஜ்ஜிக்கு போனாலும் போறான், காசிக்கு போனாலும் போறான். இது எந்த ஒரு நெறிமுறை இல்லாம போய்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இறைவன் மேல நமக்கு சந்தேகம் வருது. இறைவன் இருக்கிறானு சந்தேகம் வரும். என்ன நம்ம ஹஜ்ஜிக்கு தானே போனோம், நம்ம காசிக்கு தானே போனோம், நம்ம இத்தாலிக்கு ரோமுக்கு தானே போனோம், நம்ம வேளாங்கண்ணிக்கு தானே போனோம் அப்படின்னு இதுல போய் அப்படின்னு நினைக்கும் பொழுது இறை நம்பிக்கை நிறைய பேருக்கு என்ன செய்யும், ஆட்டம் காணுங்க. இதுக்கு இஸ்லாம் என்ன, ஒவ்வொரு மதத்திலும் ஒரு ஆன்சர் இருக்கலாம். சில மதங்கள் பிறவி பயன், முன்னாடி உள்ள பயனை முற்பிறவில செஞ்சதை இப்ப அனுபவிக்கிறாங்க, இப்படி எல்லாம் சில ஆன்சர்கள் சில இதுல சொல்லியிருப்பாங்க. இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, இஸ்லாம் இதுக்கு ஒரு பதில சொல்லுது. என்ன பதிலு? நீங்கள் இந்த இஸ்லாம் என்கிற வாழ்க்கை நெறி ஏற்றுக்கொண்டு இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது என்று உத்தரவாதம் இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாம் ஒரு இடத்துல சொல்லல. நீங்கள் இஸ்லாத்தை